வீட்டில் இருந்து கேட்ட பெண்ணின் அலறல் சத்தம். உடல் முழுவதும் வெந்து போன நிலையில் தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய மனைவி. வீடு முழுவதும் வீசிய டீசல் வாடை. கணவனை கைது செய்து விசாரித்த போலீஸ். விசாரணையில் வெளிவந்த பல அதிர்ச்சி தகவல்கள். மனைவி மீது டீசல் ஊற்றி கணவனை கொளுத்தியது ஏன்? நடந்தது என்ன? நைட் நேரம் கண்டியூர் கிராமத்துல உள்ள ஒரு வீட்டுல இருந்து திடீர்னு ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டு இருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆதித்யனோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க பிரேமாங்கிற பெண் உடல் ஃபுல்லா வெந்து போய் தீக்காயங்களோட கிடந்திருக்காங்க. ஆதித்யன் அந்த நேரத்துல வீட்டுல இல்ல. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் உடனடியா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு உயிருக்கு போராடிட்டு இருந்த பிரேமாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஆதித்யனும் அவங்க மனைவியும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. வழக்கம் போல நடக்கிற சண்டைன்னு நாங்க அமைதியா இருந்துட்டோம். ஆனா திடீர்னு பிரேமா கதறி அழுதாங்க. அந்த சத்தத்தை கேட்டு வந்தப்பதான் பிரேமா இந்த நிலைமையில கிடந்தாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து ஆதித்யன் எங்க தப்பிச்சு போனாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் அந்த கிராமம் ஃபுல்லா தேடி பார்த்திருக்காங்க. அப்போ கொல்லைப்புறத்துல ஒளிந்திருந்த ஆதித்யனை பிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மயிலாடுதுறை கண்டியூர் கிராமத்தை சேர்ந்த ஆதித்யன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே பகுதியை சேர்ந்த பிரேமாங்கிற பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை ஒண்ணு இருக்கு. இதுக்கிடையில ஆதித்யனுக்கு வேற ஒரு பெண் கூட தகாத உறவு ஏற்பட்டதா கூறப்படுது. அதுக்கப்புறம் ஆதித்யன் சரியா வேலைக்கு போகாம எந்த நேரமும் போன் பேசியே பொழுத கடிச்சிட்டு இருந்திருக்காரு. இதை நோட் பண்ணிட்டே இருந்த பிரேமா கணவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. எந்நேரமும் மது குடிக்கிற, முன்னாடி மாதிரி வேலைக்கு போக மாட்டேங்கிற, யார் கூடவோ அடிக்கடி போன் பேசுறன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதித்யன், நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், யார் கூட வேணும்னாலும் போன் பேசுவேன், அதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு சொல்லி இருக்கார். நீ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப வேற யார் கூடவோ தொடர்புல இருந்தா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, ஒழுங்கா அந்த தகாத உறவை துண்டிச்சிரு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. அப்போ என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு ஆதித்யன் மனைவி பிரேமாவை போட்டு சரமாரியா அடிச்சிருக்கார். இதனால கணவன் மனைவிக்கு இடையில மறுபடியும் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு சென்ற ஆதித்யன் நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்போ கணவனோட தகாத உறவு விஷயமா மறுபடியும் ஆதித்யன் கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க பிரேமா. இதனால கொலைவெறியான ஆதித்யன் மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்கார். அடுத்து டாடா ஏஸ் வாகனத்துல வாங்கி வச்ச டீசல் பாட்டில் எடுத்துட்டு வந்த ஆதித்யன் அத மனைவி மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்கார். இதுல உடல் ஃபுல்லா தீக்காயம் ஏற்பட்டு பிரேமா துடிச்சிருக்காங்க. சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க பிரேமாவோட வீட்டுக்கு போய் உயிருக்கு போராடிட்டு இருந்த பிரேமாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க அவங்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் உடல்ல 70% காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனால பிரேமாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அதே கிராமத்துல பதுங்கி இருந்த ஆதித்யனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க.